நீங்க பேசுறது வாக்கு வங்கி ரீதியா இருக்கு. நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, பொலிட்டிக்கல் என்லைட்டன்மெண்டாவோ ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும், அது நிச்சயமா இருக்கும். நீங்க அதுக்காக தேசிய பிரச்சனைகளுக்கு இப்ப நாளைக்கு மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கு நாங்க மௌனிச்சிருப்போமா? இல்ல மௌனித்திருக்க மாட்டோம். அது கண்டிப்பா பேசிதான் ஆகணும், அதுக்கு நிலைப்பாடு சொல்லிதான் ஆகணும். நீங்க அப்ப மத்திய அரசுல யார் இருந்தாலுமே எதிர்ப்போம் அப்படின்றது ஒரு ரேண்டமான கொள்கையா இருக்கு இல்லையா? இல்ல யாரு இருந்தாலும் எதிர்ப்போம் இல்லைங்க, மாநில உரிமைகளை பேசுவோம்னு சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற கட்சிகளே வந்து ஒவ்வொரு வாட்டியும் அங்க எதிர்ப்புன்னு சொல்லிட்டு எதிர்க்க முடியாம தானே இருக்காங்க. மக்களுடைய நீட் கொள்கை மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனை. நீங்க வந்து கல்வியை வந்து மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியலை கொண்டு வரணுமா? ஆமா. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தமிழக வெற்றி கழகம் நிற்கும், அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதை சண்டை போட்டு வாங்குறோமோ இல்ல ஆக்கப்பூர்வமா வாங்குறோமோங்கிறது வேற. ஆனா மக்களுக்காக நிற்போம், மக்களோட மாநில உரிமைக்காக நிற்போம் தான் சொல்றோம். ஆனா தற்போதைக்கு நீங்க எந்த தேசிய கட்சிக்கும் ஆதரவு அளிக்க மாட்டீங்க? நிச்சயமா இல்ல. இந்த கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேசிய கட்சி மட்டுமல்ல, எந்த மாநில கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்கிறது நாங்க எடுத்த நிலைப்பாடு. பெரியார் அண்ணா காமராஜரை தான் படிங்கன்னு சொல்லிட்டு மாணவர் பரிசளிப்பு விழால விஜய் முன்ன சொன்னாரு. சோ அந்த அளவுக்கு திராவிடத்தை விஜய் முன்னெடுப்பாரா அப்படின்ற கேள்வி பலமா இருக்கு. இல்லங்க, நீங்க மறுபடியும் நீங்க அம்பேத்கர், பெரியார், நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு எதிர்த்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் எவ்வளவு எதிர்த்திருக்காங்க. அதனால நீங்க பெரியார், இன்னும் சொல்ல போனா அண்ணா அவர்கள், அண்ணா திமுக தோற்றுவித்தாலும் அண்ணா வந்து நமக்கு ஒரு ஆதர்ச தலைவராக, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதர்ச தலைவராகத்தான் பார்க்கப்படுகிறார். நீங்க அதனால இப்ப நீங்க ஒரு கலைஞரை படிங்க, ஸ்டாலினை படிங்கன்னு சொல்லல. அப்படி சொன்னார்னா ஒரு திமுகவுக்கு நாங்க வந்து ஏதோ ஜால்ரா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப தெளிவாக இந்த தலைவர்களை படிங்க, இந்த தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக்கன்னு தான் சொல்லி சொல்றோம். அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், பெரியார் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், காமராஜரும் எல்லாருக்கும் பொதுவான தலைவர். இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஆட்சி அமைப்பு தான் எல்லா கட்சியும் முயற்சி பண்றாங்க. அது காங்கிரஸை தாண்டி ஒவ்வொருத்தரும் சொல்ல புதிய கட்சி வரும்போது என்னங்க உங்களோட இலக்குன்னா காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏன்னா அவர் அந்த கட்சிகளை தாண்டி நிற்கின்ற தலைவராக இந்த 3 தலைவர்களும் இருக்கிறார்கள். இப்ப கமல்ஹாசன் சார் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் இடதுசாரியும் இல்ல வலதுசாரியும் நான் மையமா இருப்பேன் அப்படின்றது அவரோட அந்த கட்சி பெயர்லயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவரும் அததான் முன் வச்சு சொன்னாரு. இப்ப தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க. தமிழக கழகம் ஓகே, வெற்றி அப்படின்றத போயிட்டு கட்சி பெயர்லயே வைக்கிறது சரியான அணுகுமுறையா? இல்ல அந்த வெற்றி எதை குறிக்கும்? விஜயோட பேரை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஒரு ராசிக்காக இருக்கான்னு கூட கேக்குறாங்க. இல்லங்க, அப்படிலாம் நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்றீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த பேரை வச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்றீங்கன்னு சொல்லி சொல்லுவேன். நீங்க வந்து மக்களுக்கான ஒரு வெற்றியாக இது மாறணும், அப்படிதான். நீங்க மக்களுக்கான சேவை செய்யும் பொழுது மக்களுக்கான வெற்றியாக இது மாறணும். தமிழ்நாட்டுக்கு வெற்றி கிடைக்கணும்னு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கு வெற்றி கிடைக்கணும். ஆப்வியஸ்லி அதுதானே நம்மளுடைய. நீங்க வந்து இந்த டிராவலும் இந்த பயணம் எதற்காக, இந்த அரசியல் மாற்றம் சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைசியில வெற்றி கிடைக்கணும். அதற்காக கட்சியோட பேர்ல வெற்றி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரி, இப்ப கட்சி தொடங்க போறோன்றது விஜய்க்கு நல்லா தெரியும் தானே? ஐ மீன் இந்த வருஷம் தொடங்க போறோன்றது. இல்லங்க, அவருடைய அரசியல் ஆசை, இன்னும் சொல்ல போனா மக்களுக்காக நம்ம பணி செய்யணும். ஒரு என்டர்டெய்னரா மக்களை வந்து எப்படி நம்ம மகிழ்வித்தோமோ அதே மாதிரி ஒரு அரசியல் களத்துக்கு வந்து மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை செஞ்சுட்டே வர்றாரு. கடந்த சில வருடங்களா ஏன் அவர் அதிகமா அரசியல் கருத்துக்கள் பேசுறது அறவே தவிர்த்துட்டாரு? அது ஒரு தைரியம் இல்லாத காரணமா, இல்ல கட்சிக்கு வந்துட்டு முழுமையா பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு பொறுமையா? இல்லங்க, ஒண்ணு, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வியாபாரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு உச்சத்துல இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். நீங்க அந்த ஒரு தன்னை நம்பி, நீங்க அது பணம் மட்டும் கிடையாது, தன்னை நம்பி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய படம் வந்து சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகலைன்னா எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு பேருக்கு அது பாதிப்புங்கிறது அவருக்கு தெரியும். தன்னோட தொழில் சார்ந்து அவர் வந்து இது அரசியல் இப்ப பேசுனா, நீங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு திரைப்படங்களை கண்ட்ரோல் பண்றது யாருங்கிற பாத்துட்டு தான் இருக்கும். நீங்க ரெஜியன்ட் இல்லாட்டி வேற எங்கேயுமே படமே ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்குங்கிற பாக்குறோம். ஆனா விஜய் அவர்கள் தெளிவா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கலாம் இல்ல ரிலீஸ் கம்பெனியா இருக்கலாம் தவிர்த்துட்டே வராரு. ஏன்னா இந்த குரூப்ல போய் மாட்டக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலைப்பாடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நிலையில சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கப்ப தளபதி 68 இன்னும் ரிலீஸ் ஆகல, இன்னும் ஒரு படம் கமிட்மெண்ட்ல இருக்காரு போல. இந்த சூழல்ல கட்சி அறிவிச்சிருக்காரு. சோ இந்த 2 படங்கள் நிச்சயமா பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். நீங்க வந்து ஆனா இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றது இல்ல. நீங்க தலைவா டைம் டு லீடுன்னு போட்ட ஒரே காரணத்திற்காக அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. அன்னைக்கு விஜய் வந்து பெரிய அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்த நடிகர் தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய மார்க்கெட் வேல்யூ எல்லாம் இல்ல. அவர் ஒரு வந்து ரஜினி கமலுக்கு அடுத்து ஒரு பெரிய நடிகராக தன்னை வளர்த்துட்டு வந்த சமயம் அது. அதற்கே வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒவ்வொரு படத்திற்குமே விஜய் அவர்களுடைய படம் அந்த சொன்ன தேதியில ரிலீஸ் ஆயிடுமா அப்படிங்கறது ரசிகர்களோட மிகப்பெரிய உச்சபட்ச எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு சிக்கல் வருமானம், ஆமா, எல்லா சிக்கலையும் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இது போராட்டம் அவருக்கு தெரியும் நிச்சயமா.
இந்த இந்த போராட்டம், அரசியல் போராட்டம் இதை விட கடுமையாக இருக்கும். இன்னும் கடுமையான விமர்சனங்கள் வரும். இப்ப நேத்து பார்த்தோம், நேத்துல இருந்து திமுகவும் அட்டாக் பண்றாங்க, அதிமுகவும் அட்டாக் பண்றாங்க, பாஜக அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றாங்க, ஏன் அட்டாக் பண்றாங்க? ஏன்னா அவங்களோட கேம்ப்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு. விஜய் வந்து பெரிய அளவுல நம்மளோட வாக்கு வங்கியை சிதறடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் நீங்க சோசியல் மீடியா முழுக்க. அதாவது நீங்க வந்து சும்மா ஒரு மேம்போக்கா வாங்க வரவேற்கிறோம் சொல்லி சொன்னா கூட இந்த தலைவர்களோட பயத்தை நம்ம பாக்குறோம், நம்ம அப்பட்டமா பாக்குறோம். இன்னைக்கு திமுகவும் சொல்றாங்க, அதிமுகவும் சொல்றாங்க. அதிமுக வந்து நீந்த மாட்டாரு, கரையேற மாட்டாரு, கவிழ்ந்துருவாரு, என்னென்னவோ சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. பெரிய பயத்தோட தான் அவங்க பயணிக்க வேண்டியது இருக்கு. அப்போ எல்லோருமே விஜய் அவர்கள் படத்தை வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான வேலைகள் செய்வாங்க. ஓகே, இப்ப அடுத்து கேட்க போறேன். இந்த கேள்வி நியாயமா விஜய் கிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் நீங்க அந்த கட்சியில இப்போ ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கிறதால உங்ககிட்ட கேட்கிறேன். விஜயோட அப்பா எஸ்ஏசி வந்து விஜய்க்காக ஒரு அரசியல் கனவை கண்டிருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். விஜயும் இந்த கட்சி அரசியல் இது வேணான்னு விலகுனதுனாலதான் எஸ்ஏசி கூட ரொம்ப நாள் கருத்து வேறுபாடுல இருந்தாருன்னு பேசப்பட்டு வந்துச்சு. இப்ப கடைசியா கட்சி தொடங்கி இருக்கிற இந்த சூழல்ல எஸ்ஏசி திரும்பி விஜய் கூட சேர்ந்து இந்த கட்சியில செயல்படுவாரா? இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லங்க, இந்த கேள்வி உண்மையிலே நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்களே சொன்ன மாதிரி பேசப்பட்டது நம்ம நிறைய வந்து யூகங்கள் அடிப்படையில தான் இது வந்து நம்ம கட்டமைக்கிறோம். அது உண்மையா பொய்யா? ஏன்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா கடைசி ஆடியோ லான்ச்ல கூட அவர் வந்து ஒவ்வொருத்தரா அவங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்துட்டு போறாரு. அதை கூட கட் பண்ணி எல்லாம் போட்ட எடிட்டர் வீடியோ எல்லாம் பார்த்தோம் நம்ம. அந்த அளவுக்கு மோசமாக இங்க சமூக ஊடகங்கள்ல இருக்கிறவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்பா பார்க்க மதிக்காம போறாரு அப்படின்னு. ஆனா முழு வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு அப்பாட்ட பேசிட்டு அம்மாட்ட பேசிட்டு போறாருங்கிற பாக்குறோம். அப்பாவை கண்டுக்காம போறாரு. அப்படி எல்லாம் வதந்திகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால அது உண்மை என்னங்கிறது தெரியாது. சில பத்திரிகையாளர்கள் ஒரு நோக்கத்திற்காக அதை சொல்லிருக்கலாம். சினிமாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சரி, பொலிட்டிக்கல் பத்திரிகைகள் சொல்லிருக்கலாம். சோ அதனால அந்த யூகத்தின் அடிப்படையில் அதுவும் ஒரு குடும்ப ரிலேஷன்ஷிப்பிற்கான கேள்விக்கு நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப பிரதான கட்சிகள் எல்லாருமே தங்களுக்கான ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஐடி விங் இந்த மாதிரி வச்சு செயல்பட்டு வராங்க அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு. இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரியான என்ன மீடியா பிளான் ஆர் ரீச் அவுட் பிளான் வச்சிருக்கீங்க? நிச்சயமா இருக்குங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிற தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்க எல்லா கட்சிகளும் இன்னும் சொல்ல போனா நீங்க அதுக்காகவே ஆட்களை நியமித்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு பார்க்கின்றோம். ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து அதுக்கு பிகே ஒர்க் பண்றாங்க, இதுக்கு சுனில் ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். எங்களுக்கும் அணிகள் வரும், அணிகள் வந்து நிச்சயமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம நீங்க விஜய் போன்றவர்களுக்கு நீங்க இருக்கின்ற வீச்சு அப்படிங்கிறது நீங்க பார்த்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் மத்தியிலும் போயிருக்கு. இது ஒரு பெரிய பிரம்மாண்ட விழா எடுக்கல, இது வந்து பெரிய மேடை போடல, பெரிய பேரணி நடத்தல. ஆனா நேற்று ஒரு நாள்ல அவரோட கட்சி பெயருங்கிறது ஃபுல்லா போயிருக்கு, எல்லாருக்கும் போயிருக்கு. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் பிரபலமா போயிருக்கு. ஏன் போயிருக்குன்னா அவரோட வீச்சு. எங்களோட ஓன் மீடியா எதுவுமே இல்லாம இருக்கின்ற ஊடகமும் சமூக ஊடகமே அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி நாளைக்கு நீங்க நமக்கு நடக்க போகின்ற விமர்சனங்கள், வரப்போகிற விமர்சனங்கள், அவங்க செய்ய போற அட்டாக் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுக்கான ஐடி விங்கு, எங்களுக்கான மீடியா தளம், சோசியல் மீடியா தளம் எல்லாமே உருவாகும். அதை நாங்கள் நிச்சயமா உருவாக்குவோம். இப்போதைக்கு விஜய் வந்து இன்னும் அரசியல்வாதியா மக்கள் கிட்ட சென்றடையல. அந்த நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு ஒரு அமோக பாராட்டு இருக்கத்தான் செய்யுது. இந்த ரசிகர்கள், அதாவது இப்ப விஜய நடிகரா பின்தொடர அத்தனை ரசிகர்களும் ஓட்டா மாறுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த நிச்சயம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, ஓட்ட மாற மாட்டாங்க. நானே சொல்றேன் எப்படி ஓட்டா மாறுவாங்க. அப்படி ஓட்டா மாறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப கமல் அவர்கள் சொன்னாரு, விக்ரம் படத்திற்கு இத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க, அத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா கமல் வந்து என்னைக்கு சிஎம் ஆயிருப்பாரு? அது கிடையாது இல்ல. நீங்க வந்து அதுவும் சொல்லாம தமிழ்ல வந்து திரைப்படமா பார்க்கிறவங்க தான் பிரதானமா நினைக்கிறேன். விஜயோட கிரேசி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நீங்க வந்து முதல் நாள்ல முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கும், முதல் நாள் வசூல் மட்டும் 148 கோடி கொண்ட அளவுக்கு கிரேசி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா அவருக்கு எல்லாருமே நீங்க வந்து வாக்களிச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கணிசமான இவங்க வாக்களிப்பாங்கன்னா வாக்களிக்கவும் செய்வாங்க. நீங்க அதுக்காக நான் வந்து எனக்கு அந்த கல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே எனக்கு போதும், என ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுங்கிறதுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா அதை தாண்டி, அதனாலதான் சொல்றோம், நீங்க அந்த மாதிரி ஒரு போக்கு இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் ஜனவரி 2026 கட்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் 2026 சிஎம் ஆயிரலாம். அது நடக்காதுன்னு அவருக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இந்த மக்களுக்காக நம்ம பணி செய்யணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், அவங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் என்னுடைய தளபதிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நாங்க சேவை செய்ய போறோம். இந்த சேவையின் அடிப்படையில் எங்களை மதிப்பிட்டு எங்களுக்கு வந்து நீங்க வாக்களிக்கலாமா வேண்டாமா, எங்களை வந்து அரியணையில ஏத்தணுமா அப்படிங்கறத மக்கள் முடிவு செய்வாங்க.
நாங்க அடுத்த 2 வருஷம் வேலை செய்ய போறோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க நிலைப்பாடுகள் சொல்ல போறோம், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க போறோம். அதன் அடிப்படையில் நீங்க அதே நேரத்துல ஆளுங்கட்சிகள் மேல மற்ற கட்சிகள் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படலாம், அந்த அதிருப்தி வாக்குகள் வரலாம். இதெல்லாமே நம்ம எப்படி செயல்படுறோங்கிற பொறுத்து தான். நான் இதுவே யூகங்களா சொல்லல, நம்ம செயல்பாட்டின் அடிப்படையில் இதெல்லாமே நடக்கும். ஆனா ஒரு ஒரு அவர் வந்த உடனேயே ஒரு அட்வான்டேஜோட வராருன்னா, ஆமா அட்வான்டேஜோட வராரு, அவருக்கான சின்ன வாக்கு அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது மாறுபடலாம். ஆனா வாக்கு வங்கியோட வர்றாரு அப்படின்னா, ஆமா வாக்கு வங்கியோட வராரு. அந்த வாக்கு வங்கி இருக்கிற காரணத்தினால தான் மற்ற கட்சிகள் ஒரு பதட்டத்தையும் அது கொடுக்குது. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நிறைய பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல் அலசல்கள், அரசியல் சார்ந்த சமூக பார்வைகள் மற்றும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.